இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் மொனேரானா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது சம்பந்தமா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்ட எல்லா பிவைக்யூ கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொனேராவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி மொனேராவோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லினேயஸ்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த லினேயஸ் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா உலகத்துல இருக்க எல்லா உயிரினத்தையும் ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்னு வந்து பிளான்டே, இன்னொன்னு வந்து அனிமேலியா அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒண்ணும் கிடையாது, பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்னு பிரிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்ப பாக்டீரியா இருக்கு, வைரஸ் இருக்கு, பங்கை இருக்கு, ஆல்கே இருக்கு, இதெல்லாம் எதுல பிளேஸ் பண்றது அப்படின்ற டவுட் வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னா விட்டேக்கர்ன்றவர் அதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்றாரு. 1969ல 5 கிங்டமா போடுறாரு. மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா, இந்த மாதிரி 5 கிங்டம் போட்டுறாரு. ஓகேவா? இந்த 5 கிங்டம்ல இந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபங்கை தெரியும் உங்களுக்கு. இங்க மொனேரா அப்படின்றது என்னன்னா யூனிசெல்லுலர் பிளஸ் ப்ரோகேரியாட்டிக். புரோட்டிஸ்டான்றது என்னன்னா யூனிசெல்லுலர் பிளஸ் யூகேரியட். ஃபர்ஸ்ட் வந்து யூனிசெல்லுலருக்கும் மல்டி செல்லுலருக்கும் நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு செல் தனியா ஒரு ஆர்கானிசமா இருந்துச்சுன்னா அது யூனிசெல்லுலர். நிறைய செல்லு சேர்ந்து ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து என்னதுன்னா மல்டி செல்லுலர். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லட்சக்கணக்கான செல்ஸ் சேர்ந்தாதான் அது ஹியூமன்ஸ். அதனால இது வந்து ஹியூமன்ஸ் வந்து மல்டி செல்லுலார். இதுவே வந்து பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம்னா ஒரே செல்லு தான், ஒரு செல் வந்து ஒரு ஆர்கானிசமா இருக்கும், அதனால அது வந்து யூனிசெல்லுலார். இதுவே ப்ரோகேரியட் யூகேரியட்னு எடுத்தீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் வந்து வேற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செல்லுக்குள்ள எந்த ஆர்கனல்ஸுமே இல்லைன்னா அது ப்ரோகேரியட். ஒரு செல்லுக்குள்ள நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கு. ஆர்கனல்ஸ்னா என்னன்னா இப்போ நம்ம உடம்புல வந்து கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்கா, அதாவது ஒரு வேலை செய்யுதுல்ல, அந்த மாதிரி செல்ஸுக்குள்ள வந்து கால்கை பாடிஸ், ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். ரைபோசோம்னா புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும், கால்கை பாடிஸ்னா ஃபுட்டை பேக் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் வந்து ஒவ்வொரு வேலையை செஞ்சுச்சுன்னா அது வந்து யூகேரியட்னு சொல்லுவோம். இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு செல் மட்டும் மொத்த வேலையும் செய்யுதுன்னா அது வந்து ப்ரோகேரியட்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா? இப்போ மொனேரால வந்து யூனிசெல்லுலர் அண்ட் ப்ரோகேரியாட்டிக், புரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலர் அண்ட் யூகேரியாட்டிக். இந்த காம்பினேஷன்ல வந்து அடிக்கடி யூகலினான்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யூகலினா வந்து என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து யூனிசெல்லுலர் அண்ட் யூகேரியாட்டிக். இது என்ன அடிக்கடி பிவைக்யூல கேக்குறாங்க, அதனால நான் சொல்றேன், பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மொனேராவை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மொனேராவை பத்தி நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மொனேரான்றதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பாத்துக்கோங்க. பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மாஸ், அப்புறம் சைனோபாக்டீரியா. பாக்டீரியா உங்களுக்கு தெரியும். மைக்கோபிளாஸ்மானா என்னதுன்னா ஸ்மாலஸ்ட் பாக்டீரியா வந்து என்னதுன்னா மைக்கோபிளாஸ்மா. ஓகேவா? இது ஏன் அவ்வளோ மைக்கோபிளாஸ்மான்றது இம்பார்ட்டன்ட்னா இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியாவை நம்ம வந்து அழிக்கிறதுக்கு மெடிசன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மெடிசன் எப்படி வேலை செய்யணும்னா அந்த பாக்டீரியாவோட செல்வால்ல ஒரு சின்ன ஓட்டையை போட்டுரும். அந்த ஓட்டையை போடுறதுனால என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற இதெல்லாம் வந்து வெளியே லீக் ஆகி உள்ள இருக்கிற சைட்டோபிளாசம் ஃபுல்லா வெளியே லீக் ஆகி அந்த பாக்டீரியா செத்து போயிடும். இதுதான் வந்து நார்மலா ஒரு வேக்சின் வந்து பாக்டீரியா கொல்றதுக்கான ஒரு டெக்னிக். இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா இருக்கிறதே ரொம்ப குட்டி, அதுக்கு வந்து செல்வாலே கிடையாது. சோ இதை வந்து அழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனாலதான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ், இம்பார்ட்டன்டும் கூட. இதுவும் பிவைக்யூ தான். ஓகேவா? இப்போ வந்து சைனோபாக்டீரியா பேர்ல தான் பாக்டீரியா இருக்கே தவிர்த்து இது வந்து பாக்டீரியா கிடையாது. இது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகேவா? அடிக்கடி கேட்பாங்க இதையும், ப்ளூ கிரீன் ஆல்கே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனோபாக்டீரியான்றது. அவ்வளவுதான், இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் மொனேரான்னு நீங்க சொன்னாலே அது வந்து ப்ரோகேரியாட்ன்றது உங்களுக்கு தெரியணும். ப்ரோகேரியாட்னா என்ன, அது உள்ள வந்து எந்த ஆர்கனல்ஸும் இருக்காது, ப்ராப்பரான நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, கோல்கை பாடிஸ், ரைபோசோம், இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. இவ்வளவுதான். இது தெரிஞ்சதுன்னா போதும். எஸ்எஸ்சில ரிப்பீட்டடா இதை தவிர்த்து வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு மொனேரால. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றேன் பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கொஸ்டின் ஜேஇ, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க பாருங்க, ஜூனியர் இன்ஜினியர்ல 2021ல கேட்டது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனல்ஸ் பிலாங் டு மொனேரா? மொனேரால எது பிலாங் ஆகும்? நமக்கு தெரியும், பாக்டீரியா. ஓகேவா? ஃபங்கைன்றதே ஒரு தனி கிங்டம் தான், அது நமக்கு தெரியும். பிரெட் மோல்டுன்னா என்னது? இந்த இப்போ ஒரு பிரெட்டை வந்து நீங்க ஒரு 2 நாள் வெளியே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஃபங்கஸ் ஆயிடும் பாத்தீங்களா, அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரெட் மோல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மவுல்டுன்றது வேற ஒண்ணும் கிடையாது, ஃபங்கைக்கு இன்னொரு நேம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. மவுல்டுன்னு தனியா கேட்டே சொல்லுவாங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது வந்து ஃபங்கை கிடையாது, இல்ல எது வந்து ஃபங்கைன்னு கேட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது மோல்டுக்கு. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மோல்டுக்கு. அதே மாதிரி மஷ்ரூமும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை தான். மஷ்ரூம் வந்து எதுல முளைக்கும் அப்படின்னா டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்ஸ்ல, அதுக்கப்புறம் இப்ப அழுகி போன வுட்ல, அந்த மாதிரி இடத்துலதான் மஷ்ரூம் வரும். நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் வந்து ஜென்ரலா நம்மளே வந்து அதை அக்ரிகல்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க. பட் ஜென்ரலா மஷ்ரூம்னு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்ல தான் வரும். அது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை, இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இப்ப என்ன சொல்லிருக்காங்க, பாக்டீரியான்னு வந்தாலே மொனேரா டிக் பண்ணிடலாம். பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கே, அப்புறம் மைக்கோபிளாஸ்மா எதோட எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, பாக்டீரியா வந்து எந்த கிங்டம் சேர்ந்து, அதே கொஸ்டின் தான், வேற வேற மாதிரி கேட்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, எல்லாத்துலயுமே அதே கொஸ்டின் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நியூக்ளியர் மெம்பரேன் எதுல வந்து ஆப்சென்டா இருக்கும், மொனேரால தான் ஆப்சென்டா இருக்கும். ஏன்னா ஏன் சொன்னோம், மொனேரா வந்து ப்ரோகேரியட்னா உள்ள எந்த ஆர்கனல்ஸும் இருக்காது, ஒழுங்கான நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, ஒழுங்கான நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேவா? அடுத்து, which of the following do not have nucleus or organelles? ஆர்கனல்ஸ்னா அதான் கோல்கே பாடிஸ், ரைபோசோம் இந்த மாதிரி இருக்கிறது. நமக்கு ஆர்கன்ஸ் சொல்ற மாதிரி அதுல ஆர்கனல்ஸ் சொல்றாங்க, அவ்வளவுதான். மொனேரால தான் இருக்காது, அதே கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, which of the following consist of prokaryotic cells? ப்ரோகேரியட்னா என்னது, உள்ள வந்து எந்த ஆர்கனல்ஸும் இருக்காது, எது, அகைன் மொனேரா தான், வேற ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். இதுதான் கேட்டிருக்காங்க. சோ மொனேரா அப்படின்னாலே ப்ரோகேரியோட், அதுக்கு வந்து உள்ள எந்த ஆர்கனல்ஸும் இருக்காது, அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம்பிள் பாக்டீரியா, இவ்வளவுதான். இதை மட்டும் ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வேற எதுவுமே எஸ்எஸ்சில கேட்கறதே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.